சாரி. சரிப்பா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக பாப்பா கூட்டிகிட்டு எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கும் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. பாப்பா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. அதான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். பாப்பா ரொம்ப கிராங்கியாக்கி அழுதுகிட்டே இருந்தாங்க. அண்ட் மோரோவர் என்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபீவர் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் பயம். சரிப்பா. சரிம்மா. ஒரு மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லேயே தான் பாப்பா இருந்தாங்க. திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க. எனக்கு இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எனக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போகணுன்றதே சுத்தமாக தெரியல. முக்கியமான விஷயம் வந்து பாப்பாவை தூங்க வைக்கிறது. அதுவும் இந்த பாஸ்ட் 2 டேஸாக வந்து எனக்கு தூங்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்காகவே இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு கார்லேயே தூங்க வச்சுட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. நாங்கள் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டாக இருந்தது ஹாஸ்பிட்டலில். அண்ட் டாக்டரும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. உட்காந்தா உடனே எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதனால நடந்துகிட்டே தான் இருந்தேன் டாக்டர் வர வரைக்குமே ஃபுல்லாக. டாக்டர் செக்அப் முடிச்சோன்னா அப்படியே ஹாப்பி மூடுக்கு மாறிட்டாரு. என்ன ஒரு 3 டேஸ்க்கு சிரப் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த சிரப் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி பால் கொடுத்துட்டு நம்ம சிரப் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுத்துட்ருக்கேன். தண்ணிதாம்மா, தண்ணி தண்ணி. சரிம்மா 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 பாப்பா ஒரு வழியாக தூங்க வச்சுட்டேன். அன்றைக்கி நான் பெருசாக குக்கிங் எதுவும் பண்ணல. ஸோ வரும்போதே வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதையே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் அருணும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் எனக்கு ரொம்ப த்ரோட் பண்ணாததுனால என்னால் சாப்பிடவே முடியல. நான் சாப்பிடாம சும்மா அலக்கழிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அருண் நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டான். இது யூஸ்வலாக எப்போவுமே நடக்கிறதா. நாங்கள் 2 பேரும் எப்போ சாப்பிட்டாலும் அவன் எனக்கு ஒரு வாய் அதில் ஊட்டி விட்டுருவான். அப்படி இருந்துமே என்னால் சுத்தமாக காரம் தாங்கவே முடியல. இது நம்ம தப்பான டிசிஷன் எடுத்து பிரியாணி வாங்கிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட தண்ணி குடிச்சிட்டு எந்திரிச்சிட்டேன். எனக்கு வேண்டாம், நம்ம காஃபி போட்டு ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதோட எந்திரிச்சிட்டேன். மார்னிங் இந்த 3-4 டேஸாக வந்து எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் டேப்லெட் போட்டு தூங்குறதுனால நல்ல தூக்கம் வரும் ஏர்லி மார்னிங் தான். பட் நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும். நம்ம எந்திரிச்சா மட்டும்தான் பாப்பாவுக்கு ஃபுட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்னை புஷ் பண்ணி நான் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்ச உடனே வந்து த்ரோட் செம்மையாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சூடாக ஹாட் வாட்டர் போட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 2 டேஸாக இப்படி தான் இருக்குது. எனக்கு ஸ்டார்ட் ஆன அன்றைக்கி வந்து ஃபீட் எடுத்துக்கிறதுனால எனக்கு இம்மீடியட்டாக பாப்பாவுக்கு அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அஃப்கோர்ஸ் பாப்பாவுக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் அன்றைக்கே வரும் அப்படின்றது வந்து டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. சாரி. ஸோ அது சுத்தமாக எனக்கு லைக் அங்கேயே நான் ரொம்ப பிளாங்க் ஆகிட்டேன். பிகாஸ் ஃபுல்லாக டோட்டலாக ட்ரைன் அவுட் ஆகி பேட்டரியே இல்லாத நிலமையில இருக்கும்போது பாப்பாவுக்கு இப்படி ஆகி பாப்பா ஃபுல் டைமில் தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பாப்பா வந்து யார்கிட்டையுமே போக மாட்டேன்ட்டாங்க. யார்கிட்டையுன்றதை விட அருண்கிட்ட கூட போகவே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்து அம்மா அப்படின்றவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 2 பேருமே கொஞ்சம் மச் பெட்டராக இருக்கும். எனக்கு இந்த தொண்டை தான் கட்டிகிட்டு இருக்கு. அண்ட் காஃப் அண்ட் த்ரோட் வந்து நல்ல பெயினாக இருக்குது. பட் ஃபீவர் எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு. நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. அது என்னென்னலாம் ஒர்க் இருக்குது அப்படின்றத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பாப்பா வந்து எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோன்னா ஃபீட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ ராகி வந்து ஊற வச்சுருக்கேன்.
ஸோ மற்ற ஃபுட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுக்குறதுக்கு, ஏன்னா இந்த டைமில் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ மற்ற ஃபுட்ஸ் கொடுக்குறதுக்கு ராகி ஒரு 3 to 4 ஸ்பூன் சாப்பிட்டா கூட அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும்னு சொல்லி நேற்று நைட்டி ஊற வச்சுட்டு, அது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை நான் இங்கே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பாப்பாவுக்கு ஃபுட் கொடுத்து முடிச்சோன்னா நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சுட்டு பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ பாப்பா வளர்ந்துட்டே வரனால டெய்லி வந்து டு பி ஃப்ராங்க் பூஜை பண்ண முடியல. அந்த டைம்ல நம்ம பூஜை பண்ற டைம்ல பாப்பா ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. ஸோ அதனால பூஜை பண்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பாப்பா தூங்க வச்சுட்டு இங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது நமக்கு அதுக்குள்ள வேற ஏதாவது ஒர்க் வந்துடுது. ஸோ இப்பெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் வந்து பூஜையோட ரொட்டீனே போயிட்டு இருக்கு. என்கிட்ட பெரிய லெவல்ல சுவாமி போட்டோஸ்லாம் இருக்காது, பட் இருக்கிற போட்டோஸ்லாம் நான் திருப்தியா கும்பிடணும் அப்படின்ற மாதிரி தான். சிவனுக்கு எப்பவுமே வந்து இந்த சந்தனம் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பண்ணுவேன். சந்தனத்தோடையும் பன்னீர் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு பன்னீர் அபிஷேகம் மாதிரி பண்ணுவேன். என்னோட பூஜை ரூம்ல எல்லா வகையான சுவாமிஸுமே இருப்பாங்க. லைக் சாய்பாபால இருந்து, அம்மன்ல இருந்து, ஏசப்பால இருந்து எல்லா விதமான சாமிஸுமே வந்து எங்க வீட்டுல இருப்பாங்க. ஒன் வீக் வந்து நான் பாப்பாவோடதுல மஸ்தா க்ளீன் பண்றது வந்து பாப்பாவோட டாய்ஸ் க்ளீன் பண்றது தான். நம்ம கிட்ட ஒரு டாய்ஸ் இருந்தாலும் இதை பண்ணணும், 10 டாய்ஸ் இருந்தாலும் இதை பண்ணணும். ஸோ பிஜியோனோட கிளென்சர் வச்சு ஹாட் வாட்டர்ல அதை லைட்டா போட்டுட்டு என்கிட்ட இருக்க என்னென்ன டாய்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே போடுவேன். முக்கியமா பாப்பா என்னென்ன டாய்ஸ் எல்லாம் விரும்பி விளையாடுவாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து டீப் கிளீன் பண்ணா போதும். எல்லா டாய்ஸையும் கிளீன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. முக்கியமா இந்த டாய்ஸ் எல்லாத்தையும் வெயில் படுற மாதிரி காய விட்டணும். என்னோட பால்கனி குட்டி பால்கனி அப்படின்றதுனால ஒரு சேர்ல கிளாத் போட்டு அதுல வந்து காய விட்டுருந்தேன். ஸோ இப்படி காஞ்சா வந்து குயிக்காகவும் காஞ்சிரும். அன்னைக்கு லஞ்ச் பாப்பாவுக்கு வந்து பருப்பு சாதமும் ஹாட் வாட்டர் அவ்வளோதான். ஸோ பாப்பா ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. பாப்பா போகிற போக்குலேயே தான் அன்னைக்கு நான் வந்து லஞ்ச் கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் பாப்பா சாப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வந்து தட்டி விட்டுட்டே தான் இருந்தாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஃபைனலி ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் கிட்ட சாப்பிட்டாங்க. நானும் ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்காம அப்படியே விட்டுட்டேன். பிரஸ்ட் மில்க் இல்லை ஃபார்முலா மில்க் கொடுத்துக்கலாம், ரொம்ப கம்பல் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் சாப்பாட்டில் ரொம்ப கம்பல் பண்ணிக்கல. ஸோ இதெல்லாம் என்னோட டேப்லெட்ஸ். சைட் பை சைட் நானும் என்னோட உடம்பையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் போட்டு முடிச்சோன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் சாப்பிட்டே ஆகணும், இல்லைனா எனக்கு வாமிட் வந்துடும். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கேஷும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கேஷுக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். உங்கள் பேபிக்கு உடம்பு சரியில்லைனா நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். அன்னைக்கு குக்கிங் வந்து அருண் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவன் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து அவனுக்கு நான்வெஜ் தான் நல்லா வரும்னு சொல்கிறதுனால சிக்கன் எடுத்துகிட்டு வந்தான். ப்ளஸ் கேஷும் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிட்ருவான் அப்படின்றதுனால ஸோ அருண் வந்து அதை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து சூடாக இருக்க சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிட்டா இந்த டைமில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு சிக்கன் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பாப்பா வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பாப்பா வந்து அந்த அளவுக்கு இன்னும் வந்து ஜாலியாக எந்தூசியாஸ்டிக்காக வந்து விளையாண்டுக்கிட்டு அந்த மாதிரி வரல. இங்கே அவரோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மம்மம் சாப்பிட்டுமே. அவங்கள கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுக்கும் போது அவங்களும் ஹாப்பியாக ஆவாங்க. ஸோ அப்படி தான் வந்து நானும் அவரும் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.